இனிய வணக்கம். வெல்கம் டு மை சேனல் உள்ளன் கைவினை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த மாதிரி அழகான பேபி சம்மர் ஹேட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பேபிஸ்ன்னு இல்லை, நம்ம அடல்ட் வரைக்குமே செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சம்மருக்குலாம் போடுறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஃப்ராக்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி கேப் செஞ்சு போட்டு விட்டோன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ரிவர்ஸ் 4 ப்ளே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஹூக் வந்து பார்த்திங்கன்னா 4 mm எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 5 செயின் போட்டுக்கலாம். 2 3 4 5 செயின் போட்டதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண செயின் அதுக்குள்ளே விடலாம். ஹூக் அதுக்குள்ளே விட்டு நூலை வெளியில் இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். 1 2 3. இப்போ நம்ம இந்த ஹோல்குள்ளே தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது இதுக்குள்ளே 11 டபுள் க்ரோஷே நம்ம போடணும். இப்போ இது 3 செயின் வந்துட்டு ஒரு டபுள் க்ரோஷேவே கணக்காகும். இது இல்லாமல் 11 டபுள் க்ரோஷே போடணும். எல்லாமே இதே ஹோல்குள்ளே விட்டு தான். ஸோ நான் 11 போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் நான் 11 டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும். எங்கே ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த 3 இது இருக்கு இல்லையா, 3 செயின், அதில் இந்த 3வது செயினுக்குள்ளே விட்டு தான் நம்ம இது பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். இதுதான் அந்த 3வது செயின். அதுக்குள்ளே உள்ளே விட்டு இப்படி வெளியில் இழுக்கலாம். ஹூக்கை இழுத்து திரும்ப இழுத்தோன்னா ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா ஒரு 3 செயின் போடலாம். 2 3 செயின் போட்டுட்டு +1 3 + 1 4 செயின் வந்து நம்ம போடணும். 4 செயின் போட்டதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயின் மேலேயும், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயின் மேலேயும் நம்ம ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதாவது எப்படின்னா ஒரு டபுள் க்ரோஷே செயின் 1 அப்படின்னு போட போகிறோம். இப்போ இது வந்துட்டு ஒரு டபுள் க்ரோஷே ஒரு செயின் 1 கணக்காயிடுச்சு. அதனால் இப்போது இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயின் இங்கே தானே போட்டிருக்கோம், இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயின் இதுக்குள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ இப்படி கேப் கிடைக்குதா, திரும்ப ஒரு செயின் போடணும். இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதுக்குள்ளே போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே ஒரு செயின். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ போட்டாச்சு. அதே மாதிரி நம்ம போட்டிருந்த இந்த 4 செயின் இருக்கு இல்லையா, அதில் 3வது செயின்குள்ளே விட்டு இப்படி வெளியில் இழுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்ட கையோடையே இங்கேயும் ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். 2 3 செயின் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல தான் 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ ஒரு டபுள் க்ரோஷே இதுக்குள்ளாரையே விட்டு பண்ணணும். இதுக்குள்ளேயே ஒரு டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போது அடுத்து நம்ம போட போகிற டபுள் க்ரோஷே எங்கே அப்படின்னா, இப்படி பார்த்தீங்கன்னா இந்த தையல் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய இந்த தையலுக்கு மேலே இங்கே ஒரு தையல் இருக்கும். கரெக்டாக இதோட சேர்ந்து வரக்கூடிய டபுள் க்ரோஷே இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம இனிமேல் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஒர்க் செய்ய போகிறோம். இந்த ஹேட்டில் அதுதான் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்கணும். இந்த குல்லாவை பொறுத்த வரைக்கும், இந்த சம்மர் ஹேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கேயுமே இந்த கேப்பில் வேலை செய்யவே மாட்டோம். மற்ற ஹேட் மாதிரி கேப்பில் வேலை செய்யவே மாட்டோம். இந்த டபுள் க்ரோஷே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டபுள் க்ரோஷேக்கு மேலே இருக்கக்கூடிய தையலில் தான் நம்ம வேலை செய்வோம். ஸோ அதை மறந்துடாதீங்க. இப்போது இதில் பாருங்கள், இப்போ ஒரு தையல் இருந்துச்சு, அடுத்த ரவுண்டில் 2 தையல் போடணும். சரிங்களா. இப்போ இதில் ஒரு செயின் போட்டுட்டோமா, அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த தையலுக்கு மேலே இருக்கக்கூடிய செயின்குள்ளே 2 டபுள் க்ரோஷே நம்ம போடணும். இங்கே இருக்குது 1, திரும்பவும் அதுக்குள்ளேயே விட்டு 2 ஒரு செயின் போட்டுக்கணும். போட்டாச்சு. இப்போது அடுத்ததும் அதே மாதிரி தான், இந்த டபுள் க்ரோஷேக்கு மேலே இருக்கக்கூடிய தையல் இங்கே அதுக்குள்ளே போயிட்டு 2 டபுள் க்ரோஷே ஒரு செயின். அதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு இங்கே ஒரே ஒரு டபுள் க்ரோஷே இருந்துச்சு, அடுத்த ரவுண்டில் 2 டபுள் க்ரோஷே வந்துருச்சு. இப்போ அந்த ரவுண்ட் போட்டு நான் அதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். 2 3
இதில் 3 செயின் போட்டாச்சு. சரிங்களா, நல்லா பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த செயினுக்கு மேலே இருக்கக்கூடிய தையலில் இங்கேயும் 3 செயின் போட்டாச்சு. இப்போது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தையல் பாருங்கள், இந்த தையல் இருக்கு இல்லையா பக்கத்தில், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த செயின் இருக்குல்ல மேலே, அதுக்குள்ளே நம்ம 2 டபுள் குரோஷே போடணும். நல்லா பாருங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய டபுள் குரோஷேக்கு மேலே இருக்கக்கூடிய செயின்குள்ளே 2 டபுள் குரோஷே போடணும். 1 2 போட்டதுக்கு அப்புறமா ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது, இப்போ இங்கே 2 செயின் இருக்குது பாருங்கள், அதாவது 2 டபுள் குரோஷே இருக்குது. இந்த ரவுண்டில் இருந்து இந்த ஃபுல் ஹேட்டுக்குமே இதுதான் ப்ரொசீஜர். என்ன அப்படின்னா, இப்போ இந்த 2 தையல் இருக்கு இல்லையா, இதில் இந்த ஃபஸ்ட்டு தையலுக்குள்ளே இந்த செயின் மேலே ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேக்கு மேலே இருக்கக்கூடிய செயின்குள்ளே ஒரு டபுள் குரோஷே போடணும். அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த டபுள் குரோஷே இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த செயின்குள்ளே போயிட்டு 2 டபுள் குரோஷே போடணும். புரியுதுங்களா? இந்த டபுள் குரோஷேக்கு மேலே இருக்க செயினில் ஒரு டபுள் குரோஷே, ரெண்டாவது டபுள் குரோஷேக்கு மேலே இருக்கக்கூடிய செயினில் 2 டபுள் குரோஷே. அப்போ நமக்கு இந்த மாதிரி 3 வந்து கிடச்சிரும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஃபஸ்ட்டு 1 ஆரம்பித்தோம், இப்போ 2 டபுள் குரோஷே, அடுத்த ரவுண்டில் 3 டபுள் குரோஷே. இப்படி தான் அது ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இதுதான் இதோட ரொம்பவும் ஈஸியான ஒரு ஹேட்டர் தான். இதுதான் இதோட பேட்டர்ன். போட்டுட்டு ஒரு செயின் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுக்குள்ளே ஒரு டபுள் குரோஷே, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டபுள் குரோஷேக்குள்ளே அடுத்த செயினில் 2 டபுள் குரோஷே போட போகிறோம். 1 2 2 போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 3 வந்துருச்சு. இப்போ பாருங்களேன், இங்கே 1 இங்கே 2 இங்கே 3, இந்த மாதிரி நமக்கு அடுத்தடுத்த ரவுண்டில் இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் இந்த ஹேட்டு. இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் அடுத்த ரவுண்டு போட்டுட்டேன். இதுக்கு அடுத்த ரவுண்டும் வந்துட்டு அதே தான், ரொம்ப ரொம்ப ஈஸியான அதே மாதிரியான ரவுண்ட் தான். போட்டதுக்கு அப்புறமா எப்பொழுதும் போல் ஒரு 3 செயின் வந்து நம்ம போட்டுக்கலாம். 3 செயின் இதுக்கு மேலே போட்டாச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்க தையல், அதாவது இந்த டபுள் குரோஷேக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தையல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு டபுள் குரோஷே, அதுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய 3வது இதுக்குள்ளே இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே 2 டபுள் குரோஷே, 1 2 ஒரு செயின், திரும்பவும் 3 இருக்குது. 3ல் ஃபஸ்ட்டு 1ல் ஒரு டபுள் குரோஷே, ரெண்டாவதுலேயும் ஒரு டபுள் குரோஷே, இந்த கடைசியாக இருக்கக்கூடிய டபுள் குரோஷேல 2 டபுள் குரோஷே. அப்போ நமக்கு 4 வந்துடும் இந்த பக்கம். சரிங்களா, இதே தான் வந்து பேட்டர்ன் நமக்கு இந்த ஃபுல் ஹேட்டுக்குமே இதுதான் பேட்டர்ன். இப்போ நல்லா பாருங்கள் தெரியும், ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறப்ப நம்ம எப்படி ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ அது எவ்வளோ தூரம் மாறி இருக்குன்னு பாருங்கள். 1 ஃபஸ்ட்டு ஒரு டபுள் குரோஷே தெரிஞ்சிருக்கு, அப்புறம் 2 டபுள் குரோஷியாக மாறி இப்போ 3ஆக மாறி அடுத்த ரவுண்ட் நம்ம போடுறப்ப 4 டபுள் குரோஷியாக மாறிடும். இதே பேட்டர்ன் தான் வச்சு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து பெருசு பண்ணிகிட்டே போகணும். இதுக்கு உண்டான சார்ட் வந்துட்டு கூகுள்லேருந்து வந்து நான் எடுத்திருக்கேன், மெஷர்மெண்ட்டு ஹேட்டுக்கான மெஷர்மெண்ட். அதோட லிங்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். அந்த டயக்ராமில் கடைசி காலம் இருக்கும். சரிங்களா, மொத்தம் 4 காலமும் 3 காலமும் இருக்கும். அந்த 4வது காலம் கடைசி காலமில் க்ரௌன் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருப்பாங்க. அதை மட்டும் வந்து பார்த்து அந்த மெஷர்மெண்ட்டு தான் நம்ம இதில் எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ நான் வந்து 3லேருந்து 6 மாதம் குழந்தைக்கு பண்ணுறதுனால இந்த க்ளவுனோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் வந்து வரணும். 4.5 இன்ச் வந்துச்சுன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதை நிறுத்திக்கலாம். இப்போ இதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 இன்ச் வந்திருக்கு. எனக்கு இன்னும் 4.5 இன்ச் வேணும்னா எனக்கு இந்த ரவுண்டு 4வது ரவுண்ட் போட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த இதோட நான் வந்து நிறுத்திப்பேன். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அளவு வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கு பண்ணாலும் சரி, இதே தான் ப்ரொசீஜர். இதே மாதிரி மாற்றி செஞ்சுட்டே போக போக 3 4 5 6ன்னு உங்களுக்கு பெருசாகிக்கிட்டே போகும் இந்த டயாமீட்டர். ஆனால் ஒரே தான், எந்த காரணத்துக்கு கொண்டு நம்ம எந்த கேப்லேயுமே வேலை செய்ய போகிறது கிடையாது. இந்த 3 தையல் இருக்குது. ஃபஸ்ட்டு தையலில் 1, அடுத்த தையலில் 1, கடைசி தையலில் 2, அவ்வளோதான் மேட்டர். எதுவுமே கிடையாது. எப்பயுமே 1 1 2 அப்படின்ற மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து போட்டுடலாம். நான் எனக்கு வேண்டிய அளவு இன்னும் ஒரு ரவுண்டு போட்டுட்டு இன்க்ரீஸிங்கை நிறுத்திடலாம். இன்க்ரீஸிங்கை நிறுத்தினதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொன்று போட்டுகிட்டே வரப்போகிறோம். அவ்வளோதான் இது.
ஸோ நான் இன்க்ரீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது 4வது ரவுண்டு நான் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா எப்பொழுதும் போல் ஒரு 3 செயின் வந்து போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் 2 3 செயின் இதுக்கு நேராக போட்டாச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே அப்புறம் ஒரு செயின். சரிங்களா? 2 3 4 நான் 4ஓட நிறுத்திட்டதுனால 4 செயின் மேலேயும் 4 டபுள் குரோஷே போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு திரும்ப அடுத்த 4 இதுக்கு மேலே 1 2 3 4ன்னு. ஸோ இதே தான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹைட்டு வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ஹைட்டு எவ்வளோ போடணும் அப்படிங்கிறதும் அந்த சார்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து கூட வேணுங்கிற ஹைட்டுக்கு நம்ம போட்டுடலாம். ஸோ நான் வேணுங்கிற ஹைட் அளவுக்கு நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு வேணுங்கிற ஹைட் அளவுக்கு நான் முடிச்சிட்டேன். மொத்தம் 5.5 இன்ச் வந்து எனக்கு ஹைட் தேவைப்பட்டுச்சு ஒரு 3லேருந்து 6 மாத குழந்தைக்கு. இப்போது அடுத்த ரவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஹைட் அளவுக்கு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த வளைவாக இருக்கக்கூடிய அந்த பிரிம் இருக்கும் இல்லையா, அந்த ரவுண்ட் தான் இப்போ போட போகிறோம். அதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஆல்ரெடி வச்சுருக்கேன். இப்போது இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே இடத்துல ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயினில் 2 சிங்கிள் குரோஷே, 1 2, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயின்லேயும் 2 சிங்கிள் குரோஷே, 1 2, அதுக்கப்புறமா நமக்கு இந்த கேப் இருக்கு இல்லையா இங்கே நடுவில், அதுக்குள்ளேயும் 2 சிங்கிள் குரோஷே போட போகிறோம். ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஒவ்வொரு செயின் மேலேயும் 2 சிங்கிள் குரோஷே போடணும். அதே மாதிரி இருக்கக்கூடிய கேப்லேயுமே 2 சிங்கிள் குரோஷே போடணும். இது ஃபுல்லாக ஒரு ரவுண்டு நம்ம போட்டுட்டு வந்துடலாம். எல்லாத்துலேயும் 2 சிங்கிள் குரோஷேன்னு இந்த கடைசி வரைக்கும் போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இதில் ஒரு ரவுண்டு வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு தையல்லையும் 2 சிங்கிள் குரோஷே போட்டிருக்கனால இந்த வளைவு வந்து இப்படி தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த வளைவு வந்து ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு செயின்லையும் நீங்கள் 3 இல்லைன்னா 4 சிங்கிள் குரோஷே கூட போடுங்க. 4 சிங்கிள் குரோஷே போட்டிங்கன்னா நல்ல வளைவாக கிடைக்கும். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ ஒரு ரோ போட்டாச்சு இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும், இந்த பிரிம்மோட அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றது உங்கள் விருப்பம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி 2 அல்லது 3 ரோ போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் போட்டேன். நான் இன்னும் ஒரு 3 ரோ தான் போட போகிறேன். நான் போட்டுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், ஒரு ரவுண்ட் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் ஒரு ரவுண்டு வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு தையல்லையும் 2 சிங்கிள் குரோஷே போட்டிருக்கனால இந்த வளைவு வந்து இப்படி தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த வளைவு வந்து ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு செயின்லையும் நீங்கள் 3 இல்லைன்னா 4 சிங்கிள் குரோஷே கூட போடுங்க. 4 சிங்கிள் குரோஷே போட்டிங்கன்னா நல்ல வளைவாக கிடைக்கும். அது உங்கள் விருப்பம் தான். இப்போது ஒரு ரோ போட்டாச்சு இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும், இந்த பிரிம்மோட அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றது உங்கள் விருப்பம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி 2 அல்லது 3 ரோ போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் போட்டேன். நான் இன்னும் ஒரு 3 ரோ தான் போட போகிறேன். நான் போட்டுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். கீழே கடைசி ரோ மட்டும் வந்து கான்ட்ராஸ்ட் கலராக எல்லோ கொடுத்துருக்கேன். பஃப் ஃப்ளவரும் ஒரு இலையும் வச்சுருக்கேன். பஃப் ஃப்ளவர் அண்ட் இலை எப்படி செய்கிறதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலோட அப்லோட் ஆகிருக்கு. போய் ப்ளேலிஸ்ட்டில் ஃப்ளவர்ஸ்ன்ற ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இதை ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். மிக்க நன்றி.